நியூ இயர் வந்தாச்சு. வாழ்க்கை எல்லாமே சூப்பராக செம்மையாக அமையப்போகுது அப்படின்ற நம்பிக்கையும் வந்தாச்சு. எவ்ரி வருஷம் புது வருஷம் பிறக்கும் போது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே தோன்றது என்னென்னா, இந்த வருடம் ரொம்ப சூப்பராக செம்மையாக அமையும், போன வருஷம் மாதிரி மட்டும் வாழ்க்கை இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். இந்த வருஷத்தில் நம்ம நினச்சது கண்டிப்பாக அடைஞ்சே தீரணும். கரெக்டான வழியில் நம்ம நடந்து நம்மளுடைய கோல்ஸை அடையணும். நம்ம நினச்சதை சூப்பராக அமேசிங்காக அப்பா சாதிச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு வரணும் அப்படின்ற ஆசை தான் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வேகமும் விவேகமும் ஆசையும் அப்படியே போக 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 மங்கி போயிடும். என்னடா இது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோண ஆரம்பிக்கும். அப்படி இருக்கையில் நம்ம போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் அமைஞ்சிடக்கூடாது, கண்டிப்பாக இருக்கவே கூடாது, நம்ம நினச்சதை கண்டிப்பாக அடைஞ்சே தீரணும், ஒரு புதிய மனிதனா சாதனை மனிதியா நான் வாழ்ந்து வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற நம்பிக்கை எண்ணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். டோன்ட் லெட் நெக்ஸ்ட் இயர் பி லைக் ஆல் அதர்ஸ். கடைசி வருஷம் மாதிரி இல்லாமல் புது வருஷத்தில் நம்ம நினச்சதை அடையிறது எப்படிங்க, அதை தான் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. ஹவு டு செட் கோல்ஸ், டோன்ட் லெட் நெக்ஸ்ட் இயர் பி லைக் ஆல் அதர்ஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நண்பா நண்பி. அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு புது வருஷத்தில் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தானே இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குல்ல. இந்த வருஷத்தில் எல்லாமே சூப்பராமையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தொடர்ந்து நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்குல்ல. இது ஒரு புது ஃபீலிங் தானே. இந்த புது ஃபீலிங்கோட உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, என் வாழ்க்கையிலையும் சரி, நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல உழைப்புகள், நல்ல வெற்றிகள் தொடர்ந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. அந்த நம்பிக்கையில் இந்த வருஷத்தில் நம்ம தொடங்குவோம். இந்த எபிசோட் நம்ம 2023 லாஸ்ட் எபிசோட் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். உங்களோட சப்போர்ட்னால இந்த வருஷம் மட்டும் அத்தனை பாட்காஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ரெஸ்பான்சஸும் உங்ககிட்ட வந்திருக்கு. நிறைய நண்பர்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஆனால் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. அது ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், ஆப்பிள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், கூகுள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை கானாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய நண்பர்களை சென்றடைவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும், என்னையும் உந்தி தள்ளும். அதுக்காக தான் ப்ளீஸ் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய நியூ இயர் விஷஸ் எல்லாமே எனக்கு கேட்கணுமில்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு கேட்க மாட்டுதே. நீங்கள் அனுப்பலாமே உங்களுடைய நியூ இயர் விஷஸை RJMan_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க, காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்டோட டெஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் நேரடியாக ஜாயின் பண்ணிக்கலாம், என் கூட நேரடியாகவும் சேட் பண்ணலாம். அருமா காத்துக்கிட்டு இருக்கேன். யார் எனக்காக நியூ இயர் விஷஸ் அனுப்ப போகிறீங்க? உங்களுக்கும் நான் அனுப்ப போகிறேன், பார்க்கலாம். ஆல்ரைட், நம்ம டாபிக்குள்ளே போகிறோங்க. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நாளைக்கு மாதிரி இருக்காது, நாளை இன்றைய போல் இருப்பது கிடையாது. ஆனால் நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கனவு இருக்கும், ஆசை இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வெற்றி அடைய போகிறோம், வாழ்க்கை சந்தோஷம் அடைய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் நம்மளை உந்தி தண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்பயுமே ஒரு எக்ஸைட்டடாக இருப்போம். ஆகா, ஒரு புது வருஷத்தில் புது ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகிருக்கு, புதுசாக எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக மாற்றி வச்சுக்க போகிறோம். இந்த ஃபீலிங் நம்ம மனசுக்குள்ளே எத்தனை நாள் தொடர்ந்து இருக்கும்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? இதுதாங்க நம்மளுக்கு ஃபியூவல் மாதிரி.
நம்மளை தொடர்ந்து ஓட வைப்பதற்கான ஒரு சக்தியையும் இது கொடுக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்மளுடைய இந்த ஃபீலிங் தொடர்ந்து நம்மளை ஓட வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். நம்ம நினச்சதை அடைய முயற்சிக்கணும். அப்படி தானே? ஸோ எல்லா வருடங்களையும் தாண்டி இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அது நடக்கும். அந்த ஃபியூவல், அந்த உணர்வு, அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் இந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எனர்ஜி ட்ரெயின் அவுட்டே ஆகாது. அடுத்த வருஷம் இயர் எண்டில் நண்பி செம்மையாக சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுகளோட நம்ம அடுத்த வருஷத்தை பார்ப்போம். ஆனால் வரக்கூடிய வருடம் ரொம்ப சூப்பராக அமைய போகுது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர், ஒரு சிஸ்டமும் வேணும். நல்ல என்தூசியாசியம் வேணும். நம்மளை என்தூசியாஸ்டிக்காக நம்மளை வச்சுக்கணும். எப்போவுமே நம்மளுடைய பாட்காஸ்ட் உங்களை எப்படி வச்சுக்குதோ அது மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை எப்பயுமே கீழே விழுவிடக்கூடாது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். 30,000 ஃபுட் வியூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்கன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, ஆல்ரைட் செட் பேக்ஸ் நம்ம ஒரு 30,000 ஃபுட் வியூவிலேருந்து இந்த ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு ஹை லெவலாக என்னப்பா சொல்ல வர்ற அப்படின்னா, ஸோ நம்மளுக்குள்ள ஒரு 3 இயர் விஷன் கொடுக்கணும். உடனே 5 இயர் பிளான் இருக்கக்கூடாது. 5ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம நினச்சதை அடைவதற்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த 3 இயர் ஃபுட் வியூ எக்ஸசைஸை நம்ம பண்ணணும். அப்படி என்ன 30,000 ஃபுட் வியூ எக்ஸசைஸ் மேலே போய் பார்க்கணுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. ஸோ உங்கள் லைஃப்பை இப்போ இருந்து ஒரு 3 வருஷத்தில் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாட்ரி வின் பண்ணலை, ஆனால் உங்களுடைய பயத்தையும் சரி சந்தேகத்தையும் சரி உங்களுக்குள்ளே நெருங்க விடாமல் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கோல்ஸை நீங்கள் செட் அவுட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண வேற இருக்கீங்க. ஒரு குட் எவால்யூஷன் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்குது. இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மிராக்கிள்ஸ், நல்ல வாழ்க்கை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷமும் உங்களுக்குள்ள இருக்குது. அப்படியே ஸ்லோவாக இந்த விஷன் உங்களுடைய ஃபோக்கஸ்குள்ளே வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வாழ்வதற்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ நீங்கள் பீச்சில் இருக்கீங்களா, ஹில்ஸில் இருக்கீங்களா, மவுண்டெயின்ஸில் இருக்கீங்களா, உங்கள்கிட்ட 2 வீடு இருக்குது, இல்லை நீங்கள் உங்களுக்கு நினச்ச லவ் உங்கள் வாழ்க்கையில் கிடச்சதா, நினச்ச சாதனையை புரிந்தீர்களா, நினச்ச டிகிரியை வாங்கினீங்களா, நினச்ச பிஸ்னஸ் சூப்பராக மேலே போச்சா, இப்படி இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும்ல. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா 3 வருஷத்தில் என்ன பண்ண போகிறீங்க தெரியாது. அதே மாதிரி அடுத்த வருஷம் நீங்கள் எந்த மாதிரி இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குமில்ல. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி, ஆமாம், நான் அடுத்த வருஷம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாட்காஸ்டராக டாப் ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வெறியும் இருக்குது. அது உங்களால் மட்டும்தான் முடியும் அதை உருவாக்கணும் அப்படின்னா. ஆனால் எல்லாருமே எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நிறைய லிசனர்ஸ் நம்மளை லிசன் பண்ணுறாங்க. அவங்க என்னை கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஃபீட்பேக்கில் எல்லாத்துலேயுமே ரொம்ப தேங்க்யூ சொல்கிறாங்க. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணணும். ஸோ உங்களால் அதை வெற்றியை நேரடியாக பார்க்க முடியலனா கூட அதை ஃபீல் பண்ணணும். நமக்கு பிடிச்ச வீடை கட்டி முடிச்சிட்டோம். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம பிடிச்ச இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம ஒர்க்கில் ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நினச்ச புக்கை படித்து முடிச்சிருக்கோம். நம்ம நினச்ச ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்படின்ற மாதிரி நிறைய 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 விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத 30,000 ஃபுட் வியூலேருந்து ரைட் டவுன் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன்லேயோ இல்லை ஒரு நோட்லேயோ எப்பயுமே டெய்லி ரைட் இட் பண்ணுங்கள். இல்லை இப்போ ரைட் பண்ணிடுங்க. இதெல்லாம் அதை ஆல்ரெடி டெய்லி எந்திரிச்சவொடனே அதை பற்றி நீங்கள் பாருங்கள். இது நடக்க போகுது, இது நடக்கும், அப்படியே இந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டே இருங்க. உங்களை அறியாமலே உங்கள் மனசுக்குள்ளே ஆழமான ஒரு உணர்வுகள் பதிக்கப்படும். சாதனைக்கான வழிகளை கொடுக்கும். ஓகேங்களா? நான் ஒரு டாப்பஸ்ட் பாட்காஸ்டர் ஆகுவேன். அதுக்கு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன். வாரத்தில் 2 பாட்காஸ்ட் போடணும். ரொம்ப ரொம்ப நம்ம நண்பர்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி
என் மனசில் வச்சுட்டு அதையே திருப்பி 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 என் மனசுக்கு நான் பிக்சரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது என்னை அறியாமலே என்னுடைய மனசும் என்னுடைய உடலும் எல்லாமே அது ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை நோக்கி நான் ஓட ஆரம்பிப்பேன். நம்மளை அறியாமல் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த விஷயத்தை நம்ம திருப்பி 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 கொடுக்கும்போது நம்மளுடைய மனசு நம்ம கோலை நோக்கி ஒரு ஆக்ஷனபிள் ஐட்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்மளும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். எப்போவுமே ஒரு பாயிண்ட் இருக்குது. விஷன்றது ஒரு 3 இயர் ஆகிறது. அதை அடைவதற்கு என்ன பண்ணுறது? கோல்ஸ். அந்த கோல்ஸ் மட்டும் நம்ம செட் பண்ணிவிட்டு அப்படி ஓரமாக உட்காந்துட்டோம் வச்சுங்களேன், அது எது நடந்துருமா என்ன? நடக்கவே நடக்காது. அதற்கான ஸ்ட்ராட்டஜி வேணும். என்ன ஸ்ட்ராட்டஜி இங்கே ஃபாலோ பண்ண போகிறீங்க? ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜியை அடைவதற்கான ஹேபிட்ஸ், ரிச்சுவல்ஸ், ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு டீட்டெயில்டு பிளான் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் இயர் போன வருஷம் மாதிரி தோல்வி அமைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறப்பயே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 30,000 ஃபுட் வியூ அந்த எக்ஸசைஸை பண்ணி நம்ம மனசுக்குள்ளே நம்ம எதை பண்ண போகிறோம், அந்த வருஷம் என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷன், கோல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம திருப்பி நம்ம ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் மைண்டில். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம விஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோல்ஸு, மைக்ரோ கோல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணிட்டோம். அப்போ அந்த கோல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்மார்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸ்மார்ட், நீங்களும் ஸ்மார்ட் தான். ஸ்மார்ட்ன்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அது எல்லாமே நமக்கு நம்மளுடைய கோலை அடைவதற்கு, ரொம்ப பக்கத்தில் மூவ் பண்ணுவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஸ்மார்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெல்த் அண்ட் ஒர்க், நம்மளுடைய கோல் நாங்கள் நல்லா பணம் சம்பாதிக்கணும், இல்லை நான் நல்ல வேலையில் அமரணும், இல்லை என்னோடய வேலையில் ரொம்ப பெரிய விஷயமாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய அந்த கோலை தெளிவாக செட் பண்ணணும். எனக்கு இது வெல்த்து ஒர்க்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த நியூ இயர் வந்தாலே உடம்பு குறைக்கணும், மாறணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்போ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவும் கோல் இருக்கலாம். சம்டைம்ஸ் சம் பீப்புளுக்கு சோசியல் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ சோசியலைஸ் ஆகணும், நிறையா மக்களை மீட் பண்ணணும், நிறையா கான்டாக்ட் க்ரியேட் பண்ணணும், நல்ல ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கணும், நல்ல காதலி, நல்ல மனைவி, இல்லை நல்ல கணவன், நல்ல தோழன், உறவுகள் நல்லா பலப்படணும் அப்படின்னு நினைப்போம். சில பேர் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றியும் பண்ணுவாங்க. சில பேர் செல்ஃப் என்ரிச்மெண்ட், நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நானும் நிறையா டைம் யோசிச்சிருக்கேன், நம்ம இந்த வருஷத்துலேருந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். பேசுகிறது எவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறோமோ அதோட 100-200% பாசிட்டிவாக இருக்கணும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், ஸ்ட்ராங்கர் மென்டாலிட்டி நம்மளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணணும். அதுதான் சொல்கிறேன். ஸோ நம்ம கோல்ஸை இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கேட்டகரியில் அதை நம்ம ஸ்மார்ட் மூலமாக நம்ம பண்ண போகிறோம். என்னையா ஸ்மார்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்மார்ட்னா எஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் கோல். ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்லுங்கள். நான் வெயிட்டு குறைக்க போகிறேன். என்ன வெயிட்டு குறைக்க போகிறேன், எவ்வளோ வெயிட்டு குறைக்க போகிறேன், எத்தனை மாதத்தில் குறைக்க போகிறேன், என்னென்னலாம் அதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக, எப்பயுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். பி ஸ்பெசிஃபிக். நான் பாட்காஸ்ட்டில் முக்கியமாக ஸ்பாட்டிஃபைல டாப் 1 வரணும்னு ஆசைப்பட்றேன். எங்கே தேடினாலும், செல்ஃப் ஹெல்ப்னு தேடினாலும் என்னோடய பாட்காஸ்ட் முன்னாடி நிற்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் கோல். அடுத்து மெஷரபிள். எப்படி? இப்போ நம்மளுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் 20,000 ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு வரணும், இல்லை அதோட கூட 100K வரணும் அப்படின்ற மாதிரி அன்மெஷரபிள். அதெல்லாம் அன்ரியலிஸ்டிக்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களால் முடியும். நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய இன்றைக்கி 10,000 நீங்கள் இருக்கீங்க என் கூட, நாளைக்கு அது 20,000 30,000 ஆறுது. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. பட் இட் இஸ் ஓகே, இட் இஸ் மெஷரபிளில் மெஷர் பண்ணுறோம். அட்டைனபிள். என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா? இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளோ ஓடி இருக்குது, அதுக்கப்புறம் இத்தனை பாட்காஸ்ட் போட்டு இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, லாஸ்ட் இயர்லேருந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு, அப்போ நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கணும், எந்த மாதிரி லிசனர்ஸ் நிறையா லிசன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் தெளிவாக பிளான் பண்ணி அட்டைனபிள் கோல்ஸை நான் எடுக்கணும். அதுக்கப்புறம் ரெலவெண்ட்டாக ஓகே, நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும்ல. நான் கப்பலில் போயிட்டு ஒரு பெரிய செஃப் ஆகணும்னு சொல்லிட்டு என்னால் நினைக்க முடியாதுல்ல. அதற்கான டைமும் நேரமும் அதிகமாகும். படிக்கணும், எல்லாமே இருக்குல்ல. நம்மளுடைய ஃபீல்டே வேறு அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ண முடியும்? இன்னும் டைம் சென்சிட்டிவ். எப்பயுமே டைம் வச்சுக்கணும். ஓகே, இதுக்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சின்னதாக பிரித்து அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்படி தான் இது எப்பயுமே மோர் ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரெலவெண்ட். ஸோ அப்படி பார்த்துட்டு அந்த 30,000 ஃபுட் வியூ, டைம் சென்சிட்டிவ் கோல்ஸை வைக்கும்போது நம்ம அதை முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படின்னு சொல்ல சைக்காலஜி ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை இது. நம்மளுடைய கோல் ரொம்ப வேகாக, அன்மெசரபிளாக, அன்ரியலிஸ்டிக்காக, ரெலவெண்ட்டே இல்லாமல் அப்படின்னு நினச்சிச்சிங்களேன், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிக்க முடியாது. மேக் யுவர் கோல்ஸ் as ஸ்மார்ட் as பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஸ்மார்ட்டாக இருங்க. ஸ்பெசிஃபிக், மெசரபிள், அட்டைனபிள், ரெலவெண்ட் அண்ட் டைம் சென்சிட்டிவாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கோல்ஸை உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றுங்க. ஸோ டெய்லி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது 30,000 ஃபுட் வியூ எக்ஸசைஸ் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம அதை பற்றி நம்ம மைண்டுக்கு ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அதுலேருந்து விலகி போகக்கூடாது. கன்சிஸ்டன்ட் ப்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுடைய மனசு நம்மளை அதை ஃபாலோ பண்ண விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு விடாமல் நம்ம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும். சின்னதாக பிரித்து கூட வெற்றி பெறணும். ஒரு நாள் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருப்பதற்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க கூட உங்களுடைய கோல்ஸை நீங்கள் நெருங்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் தொடர்ந்து முன்னேறுங்க. இந்த 2 ஸ்டெப் தாங்க ரொம்ப சிம்பிளான விஷயம். சொல்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்காது. ஏன்னா நமக்கு நம்ம நினச்சதை அடைஞ்சதே தெரியணும்ல. நானும் இதை ஃபாலோ பண்ண போகிறேன், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்போம். 30,000 ஃபுட் வியூ எக்ஸசைஸ் ப்ளஸ் ஸ்மார்ட், இது மூலமாக கோல்ஸை செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஏமாறவே மாட்டீங்க. அடா போப்பா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நானும் கோல்ஸ்லாம் செட் பண்ணி இந்த வருஷம் இப்படி பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், சூப்பராக அமையும், அப்படி அமையும், இப்படி அமையும் நினச்சிட்டு இத்தனை பேர் இந்த வருஷம் உங்களுக்கு இப்படி இருக்க போகுது, அப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ராசி பலன்லாம் கேட்டுட்டு எதுவுமே நடக்கலையாடா, அடா போங்கடா அப்படின்னு ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணும்போது வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சந்தேகமே கிடையாது. அப்படின்றத உங்களுக்கு சூப்பரான விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். ஆல்ரைட் நண்பா நண்பி, ஒன் மோர் டைம் ஹாப்பி நியூ இயர் 2024. ஸோ இந்த வருஷம் நமக்கு சூப்பராக அமைய போகுது, உங்களுக்கும் அமைய போகுது அப்படின்ற சந்தோஷத்தோடு உங்களை வந்து விடைபெறேன். சேஃபாக நியூ இயரை கொண்டாடுங்க, நல்லா இருங்க, நல்லா அடுத்தவங்களையும் வாழ விடுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நல்ல எண்ணங்களோட எப்பயுமே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அடுத்த வருடம் நம்மளுக்கு எல்லாருக்குமே சூப்பரான ஒரு வருடமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்மளுடைய கோல்ஸை தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிப்போம். ஆல்ரைட், நெக்ஸ்ட்டு எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அடுத்த வருஷத்தில், அதாவது 2024. அது வரைக்கும் உங்களை விரும்புகிறது மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. இது உங்களோட நம்பிக்கை. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. உங்களோட 5 ரேட்டிங்ஸை நீங்கள் ஆப்பிள், ஸ்பாட்டிஃபைல கொடுத்துக்கிட்டே இருங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நான் வாட்ஸ்அப் சேனல் இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணால் எங்களோட நேரடியாக பேசலாம். அது மட்டும் இல்லாமல் RJ__ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் என் கூட நீங்கள் பேசலாம். உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய விஷஸ் நான் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். த பெஸ்ட் விஷஸ் யார் அனுப்ப போகிறா? லெட்ஸ் see. ஆல்ரைட், டேக் கேர் நண்பா நண்பி, பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.